ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரேடர். நீங்கள் இப்போ தான் பைக்கில் அக்யூரிசி தரக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா அக்யூரிசி தரமாக கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ரியல் மணியில் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சின்ன சின்ன கேண்டிலாக இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடார்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய கேண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கேண்டில் பார்க்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேண்டிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கேண்டில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது அப்நார்மல் கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் இப்படி சின்ன சின்ன கேண்டிலாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பையர் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட்லேயும் க்ளோசிங் பாயிண்ட்லேயும் நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ராப் பண்ணுவேன். ட்ராப் பண்ணிட்டு இந்த பையன் கண்டு இங்கே ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பன் ஆகி மேலே போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இது எப்படி இதில் ட்ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டிலாக வரணும். சாரி, நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செல்லர் கேண்டிலாக வரணும். அந்த செல்லர் கேண்டில் எக்காரணத்தை கொண்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி செல்லர் கேண்டிலாக வந்துருக்கக்கூடாது. எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி செல்லர் கேண்டிலாக வந்தாலும் நான் எடுத்துக்குவேன். எனக்கு எக்காரணத்தை கொண்டு ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிக்கக்கூடாது. இந்த கேண்டிலை சேர்த்து எனக்கு நார்மல் கேண்டிலுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கேண்டில் வந்து ரன்னிங்கில் இருக்கணும். எனக்கு இது போட்டுக்க இந்த 2 லைனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கணும். அது செல்லராகவும் இருக்கலாம், இல்லை பையர் கேண்டிலாக கூட இருக்கலாம். எனக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த லைனை எங்கிட்டுமே பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், ரெண்டாவது கேண்டில், மூணாவது கேண்டில், நாலாவது கேண்டில், இது 5வது கேண்டில். 5 கேண்டில். இப்போ 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் சார்ட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் இந்த நம்ம 2 லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அப்நார்மலுக்கும் இந்த அப்நார்மல் கேண்டிலுக்கு மேலேயும் கீழேயும் அந்த லைனுக்குள்ளேயே 5 நிமிஷம் கேண்டில் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணலாம், கீழேயும் பிரேக் அவுட் பண்ணலாம். இப்படி பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு ஒரு செல்லர் கேண்டிலாக வரணும். அந்த செல்லர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வரும். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் என்ட்ரி வந்து போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பையர் என்ட்ரி போட்டுகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இப்படியும் பிரேக் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இப்படி கீழே எனக்கு இதுவரை வந்துருச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் இப்படி மேலேயே எனக்கு பிரேக் அவுட் பண்ணுது. இப்படி பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸில் இப்படி இங்கே லெவல் இருக்கணும், ரவுண்ட் நம்பர் இருக்கணும், எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. இதுனா ஒரு சைக்காலஜியை பேஸ் பண்ணி இந்த அப்நார்மல் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் எதுவுமே இருக்கான்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. இப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கிட்டு பிரேக் அவுட் பண்ணாலும் இது 2வது அட்டம்ப்டில் இங்கேயும் ட்ரேடு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை பிரேக் அவுட் பண்ணாமல் நீங்கள் கீழே இப்படி எனக்கு கேண்டில் இப்படி பிரேக் அவுட் பண்ணுது. இப்படி பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துலையும் நீங்கள் ஒரு பையர் என்ட்ரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு செல்லர் கேண்டில் வந்துட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்துட்டு 5 நிமிஷம் கேண்டில் இதுக்குள்ளேயே ரன்னிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு மார்க்கெட் மேலேயும் பிரேக் அவுட் பண்ணலாம், கீழேயும் பிரேக் அவுட் பண்ணலாம். எனக்கு இப்போ மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி செல்லர் கேண்டில் வந்துட்டாங்க. செல்லர் கேண்டில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பையர் கேண்டில் மறுபடியும் என்ட்ரி ஆகிருக்கக்கூடாது. பையர் கேண்டில் இப்படி என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் இப்படி உள்ளே உள்ளே இப்படி வராங்க. இப்படி உள்ளே வரும்போது இந்த லைனை இப்படி பிரேக் அவுட் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் ரிவர்சல் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் எனக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் செல்லர் கேண்டில் வந்திருக்கு. வந்த உடனே பார்த்தோன்னா எனக்கு பையர் கேண்டில் அங்கேயே என்ட்ரி ஆகிட்டாங்க. என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு தான் கீழே வராங்க. அப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பையர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்படி எனக்கு பையர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நான் செல்லருக்கான ட்ரேடு வந்து எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட்டுக்குள்ளே எனக்கு இந்த செல்லர் கேண்டில் உள்ள கம்பல்சரி இந்த 2 லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு செல்லர் என்ட்ரி இருக்கணும். செல்லர் என்ட்ரி இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லர் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணாலும் நான் ஒரு ட்ரேட் போடுவேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையர் இப்படி மேலே இப்படி பிரேக் அவுட் பண்ணுறாங்க. ஒரு செல்லர் என்ட்ரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சைட்லேயே நான் ட்ராப் பண்ணுறேன்.
எப்படி தான் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் இருக்குது. பெரிய கேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் வரணும். பையர் கேண்டில் எக்காந்து லைனை விட்டு கீழே வந்து லைனை விட்டு கேப் டவுனில் எதுவும் ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கணும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு இப்படி மேலே பிரேக் அவுட் பண்ணுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே பிரேக் அவுட் பண்ணுது. மேலே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செல்லர் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த செல்லர் கேண்டிலுக்கு அடுத்து எக்காரணத்தை கொண்டு பையர் கேண்டில் வந்திருக்கக்கூடாது. மறுபடியும் செல்லர் கேண்டில் இப்படி வந்திருக்கணும். வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே இப்படி பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, கீழே இப்படி பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் ஒரு பையர் என்ட்ரி போட்டுக்கலாம். லெவல் எதுவுமே இருக்கான்னு பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு பையர் என்ட்ரி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இது எப்படி அவாய்ட் பண்ணுற அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பையர் கேண்டில் சாரி கைஸ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் இருக்காங்க. பையர் கேண்டிலுக்கு அடுத்து பையர் கேண்டிலோட க்ளோசிங் மைண்ட்லேருந்து எனக்கு ஒரு செல்லர் வரணும். அது கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல் எனக்கு லைனுக்குள்ளேயே ஒரு செல்லர் கேண்டில் வரணும். அதுக்கடுத்து மார்க்கெட்டே எனக்கு 5 நிமிஷம் கேண்டில் உள்ளேயே ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கேண்டில் வராங்க. பையர் கேண்டில் வந்துட்டாங்க. பையர் கேண்டில் வந்துட்டு மார்க்கெட்டு இதுக்குள்ளே எனக்கு ஃபார்ம் ஆகாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே போகாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லர் கேண்டில் இப்படி என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டாங்க. மறுபடியும் இந்த லெவலில் பையர் பிரேக் அவுட் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்லர் ட்ரேடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் எடுக்க மாட்டேன். இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஷார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய கேண்டில் பார்க்குறோம். மார்க்கெட்டுக்குள்ளே எனக்கு அந்த கேண்டிலுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் கேண்டில் வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்நார்மல் கேண்டில் கிடச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்நார்மல் கேண்டிலுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த எல்லா கன்ஃபர்மேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டில் வராங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் 5 நிமிஷம் அந்த 2 லைனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கேண்டில், 2வது கேண்டில், 3வது கேண்டில், 4வது கேண்டில், 5வது கேண்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகே, எனக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு எனக்கு பையர் கேண்டில் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், எனக்கு பையர் கேண்டில் அப்படியே உள்ள இந்த லைனுக்குள்ளே இப்படி உள்ளே வந்திருந்தாங்கன்னா நான் எடுத்திருப்பேன். என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைனை இப்படி வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு பாக்ஸ் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில், 2வது கேண்டில், 3வது கேண்டில், 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். நாட் வேலிட். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடச்சிச்சின்னா நீங்கள் எந்த ப்ரீவியஸில் எந்த லெவல் எதுவுமே இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த சார்ட்டில் ஒன்றும் ப்ரீவியஸில் தள்ளிட்டே ஒன்றும் வரல. ஓகே, இந்த சார்ட்டில் பார்ப்போம்.
பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இதில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியுமானே. இன்னும் ஒரு 2 கேண்டில், இன்னும் ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கேண்டில் இந்த லைனுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகணும். பிரேக் அவுட் பண்ணிச்சோம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ப்ரீவியஸில் இருக்க கேண்டில் பாருங்கள். சின்ன கேண்டில் சின்ன கேண்டில், ஓரளவுக்கு பெரிய கேண்டில், சின்ன கேண்டில் ஓரளவு பெரிய கேண்டில், சின்ன கேண்டில் சின்ன கேண்டில் பெரிய கேண்டில். இங்கே இருக்க எல்லா கேண்டிலோட இந்த கேண்டில் பெரிய கேண்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு, லைட்டாக பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ நம்மளுக்கு செல்லர் கேண்டிலாக தான் வரணும். பையர் கேண்டிலாக போயிட்டானா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பையர் கேண்டிலாக போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. செல்லர் கேண்டிலாக வந்து இந்த லைனுக்குள்ளே இப்படி டச் ஆனாலும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ரிஜெக்ஷனுக்கு கொடுக்குறான். இன்னும் 30 செகண்ட் இருக்குது. பார்க்கலாம். செல்லர் கேண்டிலாக வரதான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, செல்லர் கேண்டிலாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. இப்போ செல்லர் கேண்டிலாக முடிஞ்ச பட்சத்தில் நம்ம எங்கிட்ட ஓகே, இப்போ நம்ம லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பையர் என்ட்ரி வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பையர் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகே, 1 2 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்பு அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆன பட்சத்துக்கு நீங்கள் எடுக்காதீங்க. ஆனால் நான் எடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஆனால் இது நம்மளோட செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். கேப்பு அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னே தெரியாது. ஓகே, நான் இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இந்த மாதிரி கேப் அப்பு கேப் டவுனில் நீங்கள் ஒரு லெவலில் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். கேப் அப்பு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சா நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கேண்டில் தான் வர மாதிரி இருக்கும். அது கேப் அப்பு கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால அது எங்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நம்மளால் கணிக்க முடியாது. இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஆனால் கேப் அப்பு கேப் டவுனில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோவில் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் லைவில் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் பைனரி ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைனரி ட்ரேடிங்கை பற்றி எல்லா அப்டேட்டும் வந்து நான் ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களோட சப்போர்ட்டு தான் கைஸ். ஒரு 50 ஃபாலோவர்ஸ் வந்தோன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து எல்லா அப்டேட்டும் ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ.